ஸ்ரீமாத்ரே நமக. நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஏற்கனவே நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், ஆண்டு பெயர்ச்சி பலன்கள் வெளியிட்டோம். எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, மாத ராசி பலன்கள் வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து ரொம்ப பேர் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்குலாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி. சிம்ம ராசிக்கு இந்த 2025-26ஆம் ஆண்டு வரக்கூடிய மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படி சொல்லலாம். நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. குடும்பத்தில் சில சச்சரவுகள், குழப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு வார்த்தை மோதல்கள், வாக்குவாதங்கள் ஏற்படும். பொருள் விரயங்கள் ஏற்படும். யாருக்காவது ஏதாவது பணம் கொடுத்தோ, ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தோ, இல்லை ஏதாவது ஒரு இடம் வாங்கும் போதோ சில குழப்பங்கள் வரும். எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் சரியாக யோசித்து பதறாமல் பொறுமையாக முடிவு எடுக்கணும். அதே போல் யாரையும் நம்பி இறங்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தில் யாரையும் நம்பி இறங்கும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொலைதூர பயணங்கள் செய்யும் போதும் கவனமாக இருக்கணும். அதாவது போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது வாகனங்களிலோ போக்குவரத்தில் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பொறுமையாக இருக்கணும். நம்ம வெளியூர் போனாலும் சரி, ரோட்டில் பயணிக்கும் போதும், முடிவுகள் எடுக்கும் போதும் பொறுமையாக இருக்கணும். இந்த சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப யோசித்து ஒரு தொழிலின் முடிவுகள் எடுங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ, புதிய தொழில் தொடங்குவதற்கோ, அல்லது யாருக்காவது ஏதாவது நம்ம பணம் நம்பி கொடுக்கும்போதோ, அதாவது எனக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னார், அவருக்கு ரூபா கொடுத்தேன், இல்லை எனக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், அவருக்கு ரூபா கொடுத்தேன், அப்படிங்கிற போது கவனமாக இருக்கணும். பொறுமையாக யோசித்து பதறாமல் முடிவுகள் எடுக்கணும். அதே போல் குடும்பஸ்தானத்திலும் சிறு பாதிப்புகள் இருந்தால் குடும்பத்திலும் சில குழப்பங்கள் வரும், கவனமாக இருக்கணும். ராசிநாதனான சூரியன் 5ஆம் வீட்டில் தனுசு ராசியில் அமர்வதால் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம். அந்த சிறப்பானதுனால சில சில நன்மைகள் வரும். அதே நேரத்தில் ராகு கேதுவோட அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டில் ராகும் அமர்ந்திருப்பதனால சிறு சிறு குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். அது நம்ம பொறுமையாக பதறாமல் நிதானமாக முடிவுகள் எடுத்தாலே இந்த காரியங்களில் வெற்றி பெற முடியும். அதனால சிம்ம ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே தேவை என்ன அப்படின்னா பொறுமை. அவசரப்படக்கூடாது, பதறாமல் இருக்கணும். அப்போ பதறாமல் இருந்தால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். அதுதான் முக்கியமானது. அதோடு கூட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். பக்கத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வமாக இருந்தாலும் சரி, போய் உடனே வணங்குங்க. அல்லது எங்களுக்கு குலதெய்வம் தூரமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ண உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், குழப்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அப்படி ஒருவேளை எனக்கு குலதெய்வமே தெரில சார், நான் என்ன பண்ண சார் அப்படின்னா சூரிய வழிபாடு செய்யலாம். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வணங்குவது ரொம்ப விசேஷமானது. சிவாலயத்தில் சென்று அந்த சிவாலயத்தில் வாயிலில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கோ, அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனையோ வணங்கலாம். அல்லது நம்மளால் கோயிலுக்கு போக முடியலன்னா கூட காலையில் எழுந்துச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரிய பகவானை நினச்சி சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லலாம். பாஸ்கராயத்மிகை மகஜுதிகராயதிமகை தன்னோ சூரிய பிரச்சோதியாது அப்படின்னு சொல்லி சூரியன் ஒன்றுமே தெரிலனா சூரியாய நமக, இல்லை சூரியனே போற்றி அப்படின்னு நம்ம மனதுக்குள்ளே ஒரு 11 முறை சொன்னாலோ, 21 முறை சொன்னாலோ, 51 முறை சொன்னாலோ அந்த சூரியனோட சக்தி உங்களுக்கு நன்மைகளை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, நான் லைக் பண்ணுறதில்ல. நல்லா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. தெய்வீக பொருட்கள், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, அதுபோக கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, விஷ்ணு சக்கரம், வாஸ்து யந்திரங்கள், குரு யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், ஆடலா சோவிகள்,
ராஜசோழி, மகாலட்சுமி சோழி, கௌரி சோழி, இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள். குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி, வெள்ளை குன்றிமணி, கருப்பு குன்றிமணி, இப்படி தெய்வீகமான பொருட்கள், ராசி கற்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை குறைந்த லாபத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல, டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து, பூஜைகள் செய்து, சுத்திகள் செய்து, பூஜை செஞ்சு அதுக்கு உரி ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.